புதிய வேளாண் தொழில் நிறுவனங்களுக்கு 1000 கோடி நிதி ஒதுக்கீடு பயன்பெறுமாறு புதிய சிந்தனையாளர்களுக்கு நபார்ட் வங்கி மேலாளர் அழைப்பு விடுத்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள விவசாய தொழில்நுட்ப கல்லூரியில் கடந்த கல்வியாண்டில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடந்தது. இந்த விழாவில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் பொது மேலாளர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது காலநிலை மாற்றத்தால் விவசாயிகள் பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றனர். விவசாயத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக இருக்க வேண்டியிருக்கிறது. காலநிலை மாற்றத்தை சந்திக்க புதிய சிந்தனைகள் தேவைப்படுகிறது. எனவே விவசாயத்துறையில் உள்ள தொழில்நுட்ப வல்லுநர்களை வரவேற்கும் விதமாக ஸ்டார்ட் அப் நிதியாக சுமார் 1000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி ஆரம்ப நிலை நிறுவனங்களை வரவேற்கும் விதமாக ஒதுக்கப்பட்டது. அவர்களது புதிய சிந்தனைகளை சந்தையில் நிலைநிறுத்துவதுதான் எங்கள் வங்கியின் நோக்கம். நிறைய வங்கி வேலை மற்றும் மற்ற துறைகளில் வேலைவாய்ப்புகள் வந்தாலும் வேளாண் சார்ந்த புதிய தொழில் முனைவோர்கள் உருவாக வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். 2047 உணவு தேவை அதிகமாக இருக்கும். எனவே விவசாயத்தை பெருக்க வேண்டும். அதற்கு நிலங்களை அதிகரிக்க முடியாது. ஆனால் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி நாம் உற்பத்தியை பெருக்க முடியும். அதற்கு விவசாய மாணவர்களான உங்களின் புதிய சிந்தனைகள் மூலம் புதிய நிறுவனங்கள் துவங்கி அதை பெரிய அளவில் கொண்டு போக வேண்டும் என்பதால் தான் இதுபோல புதிய நிறுவனங்களுக்கான வேளாண் நிதிகளை ஒதுக்கி வருகிறோம் என தெரிவித்தார். இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் ஒரு வெரி டைனமிக் வைப்ரண்ட்டாக இருந்தால் கூட காலநிலை மாற்றத்தால் நம்ம அந்த டைனமிசம் கூட ரெசிலியன்ஸும் நம்ம கொடுக்க வேண்டியது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக இருக்க வேண்டியது இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் சந்திக்கிறதுக்கு நிறையா ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய ஐடியாஸ் வர வேண்டியது இருக்குது. இதை நோக்கி தான் நபார்டு அவங்களுடைய சப்சிடரிஸ் மூலமாக எங்களுக்கு நாப் வெஞ்சர் என்ற சப்சிடரிஸ் மூலமாக விவசாயத்துறையில் வர்ற ஸ்டார்ட் அப்ஸ், அக்ரிபிரினர்ஸ் என்று சொல்லக்கூடிய விவசாயத்துறையில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களை வரவேற்கும் விதமாக தான் இந்த ஃபண்டு, ஸ்டார்ட் அப் ஃபண்டு ஒரு 1000 கோடி அளவில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் சேர்மன் துவங்கி வச்சுருக்காரு. இந்த ஃபண்டினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஏர்லி ஸ்டேஜில் வர கம்பெனிஸ், வர ஸ்டார்ட் அப்ஸை அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் நிறையா பேங்க்ஸ் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஐடியாஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதை கமர்ஷியலாக சஸ்டைனபிளாக வர வைக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட், திஸ் இஸ் அன் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு தான் நபார்டு இந்த சப்சிடரிஸ் மூலமாக ஃபண்ட்ஸ் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 500 crores ஃபண்டு ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பல அக்ரிடெக் கம்பெனிஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் வருங்காலத்துலேயும் அக்ரிடெக் பெருமளவில் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை தான் நான் இன்னைக்கு கிராஜுவேஷன் டேயில் பட்டம் வாங்கின மாணவர்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஸோ பேங்க் ஜாபோ இல்லை மற்ற வேலைவாய்ப்போ ஒரு பெருமளவில் வந்தாலும் கூட என்டர்ப்ரனர்ஷிப், அக்ரிப்ரனர்ஷிப் நிறைய பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணி அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி நம்ம கொண்டு வரணும். அந்த ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாணவர்கள், இப்போ இன்றைக்கி கிராஜுவேட் ஆன மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதைத்தான் நான் வலியுறுத்தி என்னுடைய உரையில் பேசுகிறேன். ரொம்ப நன்றி. இந்த 2047 அந்த உணவு அதிவேகமாக வளரணும். ஏன்னா நிலம் அதிகரிக்க முடியாது. அப்போது உற்பத்தி தான் அதிகரிக்க முடியும். அந்த உற்பத்தி எப்படி அதிகரிக்க முடியும்னா டெக்னாலஜி மூலமாக தான் அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜியை மாணவர்கள் மூலமாக ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமாக நபார்டு நிதி உதவி மூலமாக இதை கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போக முடியுங்கிறதுக்காக தான் இந்த ஃபண்டு ரைஸ் பண்ணுறது. அக்ரிகல்ச்சர் அக்ரிடெக் ஃபண்ட் நபார்டுடைய நபார்ட் வெஞ்சர் ஃபண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் டெவலப் பண்ணி அதை ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி அதை ஸ்டார்ட் அப் கொண்டு நம்ம மார்க்கெட்டுக்கு வச்சு அதை ஸ்கேல் அப் பண்ணுறது தான் எங்களுடைய